ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பிரியங்கா மோகன் எடுத்த அந்த புது ரூட். ஸோ அவங்களுக்கு போகக்கூடிய வழக்கமான ரூட் வந்து ஒரு சில படங்களுக்கு மட்டும் தான் தாக்கப்படுச்சுது. ஸோ புது ரூட்டை கையில் எடுத்திருக்காரு. அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நடிகை பிரியங்கா மோகனுக்கு 29 வயசு ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாசத்துல 30 வயசு நெருங்க போறாரு. ஸோ அவருடைய சினிமா பிரபலம் அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2019 நானி படத்தோடைய அந்த கேங் லீடர் அந்த படத்துல தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபேமே கிடைக்குது. ஸோ ஒரே மாதிரியான எப்படி மகேஷ் பாபு வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுப்பாரோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரியாக்ஷன்லெஸ் நடிகையா வந்து பிரியங்கா மோகன் பார்க்கப்படுறாரு. ஸோ அவருக்கு வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் கிடைக்காது, எந்த ஒரு இதுவுமே வந்து அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வரவே முடியாது. ஸோ டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் அந்த ஒவ்வொரு சீனும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பிரியங்கா மோகன் கிட்ட டேரக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைலாக் டெலிவரி டப்பிங் பேசும்போதும் சரி ஏகப்பட்ட டேக் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இவர் மேலே பார்க்கப்படுது. ஸோ அழகாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவங்க மேலே ஒரு கிரேஸாக இருக்காங்க அப்படின்றது காரணத்துக்காகவே இவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து கமிட் ஆச்சு. ஸோ நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய நடிகை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்காரு. ஸோ அந்த கேங் லீடர் படத்துக்கு அப்புறம் இந்த டாக்டர் படம் தான் தமிழில் அவருக்கு வந்து தூக்கி விட்டுருச்சு. ஸோ அந்த டாக்டர் படத்துலேயே அவருக்கு பெருசாக வந்து நடிச்சாரான்னு கேட்டால் கிடையாது இல்லையா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸே சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆட உடனே அடுத்து டான் படத்துலையும் அவர் வாய்ப்பு கொடுக்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட கிசு வந்துச்சு. ஸோ இதே எப்படி ரெண்டு படத்துலையும் அவருக்கு வந்து நடிப்பே வராது. ஸோ உச்சகட்டமாக 2014 இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படத்தில் நம்ம எல்லாருமே படம் பார்த்த எல்லாருமே வந்து தனுஷோட நடிப்பை பாராட்டினாலும் படம் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே பிரியங்கா மோகனை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ குரூப்ல டூப்பு மாதிரி வந்து ஒரு மொக்க ஆளை வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், ஒரு அக்ரெசிவான எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து எதுவுமே கொடுக்காம ஸோ எல்லா மாதிரியான ஒரு சீனுக்கும் சப்புன்னு தான் ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே வைக்கப்பட ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இதனாலேயே இவருக்கு வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் புக்கிங் கிடையாது. ஸோ இது இந்த வருஷத்துல பெருசாக அவருக்கு பட வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இது வரைக்கும் அவர் நடித்த படங்களே வந்து ரொம்ப சொற்பமான படங்கள் தான். ஸோ அதில் 30 வயசு நெருங்கக்கூடிய பிரியங்கா மோகனுடைய சினிமா கரியர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. ஸோ இதனுடைய காரணமாகவே நமக்கு நடிப்பு தான் வரல, நமக்கு கவர்ச்சி ரூட்டுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ சினிமாவுக்கு வர புதுசில் அந்த டிக்டாக் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பிட்டு சீன்லாம் நடிச்சிருப்பார் இல்லையா, முத்த காட்சி படுக்கறி காட்சியில் அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து இதுக்கப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் வந்து மக்களுக்கு கவர்ச்சி கொடுக்குற மாதிரியான மாற்றணும். ஸோ அதாவது நயன்தாரா த்ரிஷாலாம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து கலக்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரியங்கா மோகனும் வந்து தன்னுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கலக்கலாம், ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு அதை வந்து மக்களுக்கு ஒரு வயாகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ அவருடைய ரீசெண்டான போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஜூம் பண்ணி ஒரு மாதிரி கவர்ச்சியான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி இவங்களோட அந்த புது ரூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.